அனைவருக்கும் வணக்கம். நான் காதல் பிரமு. இந்த இடத்துல அபி ஹாஸ்பிட்டலில் பார்த்துடுறாங்க. ரகு பார்த்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ஒன்று அபி பார்த்தீங்கன்னா, அக்கா இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுக்கா, நான் தான் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்றாங்க. அப்படி அபி சரின்றாங்க. ராகவ் வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த அபி ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான், ஆனால் என்னன்னு தான் தெரியலன்னு ராகவ் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இவன் நல்லவன் சொல்லி நான் நம்பணும்னு வரும்போதெல்லாம் இவன் இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கா. நம்ம நம்பணும்னு நினைக்கிற போது இவன் நல்லவளாவே இல்லை எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவன் நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க. போய் இவனை நம்புறேன் பாரு, அதுதான் நான் பண்ற பெரிய தப்பி அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க நம்மளுடைய ராகவ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ஒவ்வொரு டைமும் நான் நம்பிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னதான் இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்க ராக்கி பாஸ், நான் என்ன பண்ணுன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த முரளி கிருஷ்ணா கூட சேர்ந்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, அதை நீங்க தப்பா புரிஞ்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கன்றாங்க. ஒவ்வொரு முறையும் என்னால நிரூபிச்சுட்டெல்லாம் இருக்க முடியாதுன்றாங்க. என்ன அபி ரொம்ப சவுண்ட் வருது, பின்ன வேற எப்படி சொல்லுங்கன்றாங்க. நானும் வந்து ஏதோ பேசக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் பேசிதான் ஆகணுன்றாங்க. எத்தனை முறை சொல்லிட்டு இருக்க, நான் தப்பு பண்ணலன்ட்டு என்னோட பேச்சு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கேட்குறீங்களான்றாங்க. இங்கே பாரு, கண்டுபிடிக்க தானே போகிறாங்க, தாராளமாக கண்டுபிடிங்கன்றாங்க. அப்படி என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்படி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் வந்துட்டு இவ என்ன வேலை பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டு ராகவ் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.